சுதந்திரத்துக்கு பிறகு அவர் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் பண்டிட் ஜவஹர்லால் நேருஜி he had a problem with the song of வந்தே மாதரம். அவருக்கு இந்த வந்தே மாதரம் பாடல்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அப்ப இது நம்முடைய தேசிய பாடலாக கொண்டு வர வேண்டுமா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை நடக்கும் பொழுது நேரு அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. வந்தே மாதரம் பாடலை முழுமையாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற வாதத்திற்கு ஒப்புக்கொள்ள. காரணம் என்னன்னா, நேரு அவர்களை பொறுத்தவரை இந்த வந்தே மாதரம் பாடல் நம்முடைய மற்ற சமுதாயத்தை இரிட்டேட் பண்ணணும்னு நினைச்சார். வந்தே மாதரம் as a song might irritate our Muslim brothers and Christian brothers, so he did not want the whole part of வந்தே மாதரம். இந்த வந்தே மாதரம் என்கின்ற பாடல்ல சில பிரச்சனையும் இருக்கு. ஏன்னா வந்தே மாதரம் என்கின்ற பாடல் இன்னைக்கும் கூட நாம் பாடும் பொழுது காலத்தினுடைய அருமை கருதி ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும்தான் பாடணும். வந்தே மாதரத்தை பொறுத்தவரை அது 5 பார்ட்டாக இருக்கிறது. பாடுறதில்ல, தேர்ட் நம்ம பாடுறதில்ல. நிறைய பேருக்கு செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் வந்தே மாதரம் பாடலே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. வந்தே மாதரமுடைய ஒரிஜினல் சாங் இஸ் a lengthy one. அதனுடைய அப்ரிஜ்டு வெர்ஷனை மட்டும்தான் இன்னைக்கு நம்ம நிறைய இந்தியர்களுக்கு தெரிந்திருக்கிறது. என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த மாணவ செல்வங்கள், இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகும் பொழுது வந்தே மாதரம் பாடலினுடைய முழு பாடலையும் நீங்க கேட்கணும். அதனுடைய அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எதற்கு இந்த முழு பாடலை எழுதினாங்க? சுதந்திரத்துக்கு பிறகு அவர் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் பண்டிட் ஜவஹர்லால் நேருஜி he had a problem with the song of வந்தே மாதரம். அவருக்கு இந்த வந்தே மாதரம் பாடல்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அப்ப இது நம்முடைய தேசிய பாடலாக கொண்டு வர வேண்டுமா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை நடக்கும் பொழுது நேரு அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. வந்தே மாதரம் பாடலை முழுமையாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற வாதத்திற்கு ஒப்புக்கொள்ள. காரணம் என்னன்னா, நேரு அவர்களை பொறுத்தவரை இந்த வந்தே மாதரம் பாடல் நம்முடைய மற்ற சமுதாயத்தை இரிட்டேட் பண்ணணும்னு நினைச்சார். இஸ்லாம் நண்பர்கள் இங்க இருக்கிறாங்க, கிறிஸ்தவ நண்பர்கள் இருக்கிறாங்க. பண்டிட் ஜவஹர்லால் நேருஜி felt வந்தே மாதரம் as a song might irritate our Muslim brothers and Christian brothers, so he did not want the whole part of வந்தே மாதரம். He wanted only the first part. I am not getting into any politics. இந்த 150வது ஆண்டுல the central government through a cabinet resolution has decided across India we will sing the full வந்தே மாதரம். எல்லோரும் முழு வந்தே மாதரம் பாடலை பாடுவோம் என்று. அந்த முழு வந்தே மாதரம் பாடலை உங்கள் முன்னால் இந்த நேரத்தில் அடுத்த 2 நிமிஷத்தில் நான் வைக்க விரும்புகிறேன். ஏன்னா அதனுடைய அர்த்தத்தை முழுமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தில். வந்தே மாதரம் அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும். தாயே உன்னை வணங்குகின்றேன். Dear mother, I bow down before you. சுஜலாம் சுபலாம் மலையன சீதலாம், நன்னீர் கொண்டவளே, நற்கனிகள் தருபவளே, தென்றலால் குளிர்ச்சி தருபவளே, சஷ்ய சாமலம் மாதரம், செழித்த பயிர்களால் கருமை நிறம் கொண்டவளே என் தாயே. We are trying to describe our Bharat Mata.